காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி தம்பி. ஹாய் சினிஃபைல்ஸ், யூத் படத்தோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்துட்டு இந்த படத்தை நான் பார்த்துருந்தேன். ஸோ நீங்கள் சாயந்தரம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு நார்மலான ஒரு நல்ல படம் தான். ஸோ ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஒரு 3 நிமிஷத்துல இந்த வீடியோ முடிச்சிரும். ரொம்ப சிம்பிளாக இந்த படத்தை சொல்லி இது நல்லா இருக்கு போய் பாருங்கன்னு சொல்லி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். பட் நைட் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கு. ஸோ அதனால நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். காலையிலேயும் ரொம்ப லேட்டாக இருந்துச்சதுனால நைட்டு லேட்டாக தூங்கி நைட்டு காலையில லேட்டாக இருந்துச்சதுனால அப்பயுமே என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நைட் எடுத்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனா இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள இந்த படத்தை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் நான் இன்டர்நெட்ல கன்சியூம் பண்ணும் போதுமே எனக்குமே நிறைய விஷயங்கள் திரும்பி படம் பார்த்து அதுக்கப்புறமா அதை பத்தி நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம் மைண்ட்ல. அப்ப ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சது இந்த படத்தை பத்தி. இந்த படத்தை சுத்தியே நிறைய விஷயங்கள்ங்கிறது எனக்கு தோண ஆரம்பிச்சது. ஸோ எல்லாத்தையும் ஒரு வீடியோவா இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனோட சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் மேபி லாங்கா கூட வரலாம். ஸோ ஏன்னா பிஸியான ஸ்கெடியூல்ல இருந்து வந்துட்டு வீடியோவை சும்மா பார்க்கலாம்னு சொல்லிட்டு தட்டியிருந்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் பாருங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த யூத் படம் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி சொல்லலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னா, ஒரு சிம்பிளான நான் இது வரையுமே இந்த படம் பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்கல்ல, யூத் பார்த்துட்டியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பயங்கரமான படம் இல்ல, ஆனா ஒரு நல்ல படம் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய படம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஆக்சுவலா வந்துட்டு இதைத்தான் நான் வீடியோலயும் சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஸோ ஓவராலா என்னென்ன மாதிரி இருக்கு, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், ரைட்டிங், செட்பேக், பே ஆஃப் இதெல்லாம் சொல்லிட்டு ஓவராலா ஒரு நல்ல படம் சொல்லலாம் தான் நினைச்சேன். பட் இப்போ இந்த படத்தோட ரிவ்யூ கேட்கும்போது வந்துட்டு நான் ஒரே சிம்பிளா சொல்லிடுறேன், இட்ஸ் பெட்டர் வெர்ஷன் ஆஃப் டான்னு தான் நான் சொல்லுவேன். டான் படத்தோட சேம் டெம்ப்ளேட், பட் அதுல இல்ல நிறைய விஷயங்கள், நிறைய தப்பான விஷயங்கள், அந்த படத்துல சொல்லப்பட்ட சில தப்பான விஷயங்கள், சில மிஸ்கம்யூனிகேஷன், சில மிஸ்கன்செப்ஷன் எல்லாத்தையுமே ஒரு கரெக்ட் பண்ணி கொஞ்சம் கூட ஒரு சரியான பாதையில கொண்டு போய் ஒரு படம் பண்ணி எப்படி இருக்குமோ அதுதான் இந்த படமா இருந்தது. ஸோ இந்த படத்தோட கதையா சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த படத்துக்கு நான் 2 விதமான பெர்ஸ்பெக்டிவ்ல ரிவ்யூ சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு படம் யூத்துங்கிற இந்த ஒரு படம் பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா, இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க, இது எதுக்காக பார்க்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அதுக்கப்புறமா இந்த தமிழ் சினிமா வந்துட்டு ஆல்ரெடி டவுன்ஃபால்ல போயிட்டு இருக்கு, இப்பதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா தட்டு மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்கல்ல. சோ அதுக்கு இந்த படம் என்ன மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஏன்னா தமிழ் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல படம் வரும்போது தமிழ் சினிமாவை காப்பாத்திருச்சுன்னு சொல்லும் போது அடுத்து ஒரு மோசமான படமோ இல்ல ஒரு பேக்வேர்ட் எவால்விங் படமோ வந்துருதுங்கும் போது அந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன படங்களுமே அந்த தமிழ் சினிமா கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ இது எந்த வகையில கான்ட்ரிபியூஷனா இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு படம் இந்த யூத்துங்கிற இந்த ஒரு படம் இப்ப இருக்குங்கிறத பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையா பார்க்கும்போது ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த லவ் பிரிச்சு விடுறதுக்காக இன்னொரு பொண்ணு வருது. பிரிச்சு விட்ட இடத்துலதான் இன்டர்மிஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுது. செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, உன்னை நான் ஃப்ரெண்டா மட்டும் தான் வச்சுக்க முடியும், உனைய வந்துட்டு கல்யாணம் எல்லாம் படிக்க முடியாது, ஏன்னா நீயே படிக்க சுத்திட்டு இருக்க, மார்க் எடுக்க மாட்டேங்கிற, ஃபெயில் ஆயிட்டு இருக்க, உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சோ அப்ப கூட இருக்கிற ஃப்ரெண்ட் வந்துட்டு சும்மா கேட்கிறாரு, இவன் படிச்சா மட்டும் நீ என்ன லவ் பண்ணிருவியா, இவன் வந்துட்டு மார்க் எடுத்துட்டா மட்டும் லவ் பண்ணிருவியா, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இல்ல இவன் மார்க் எடுத்துட்டா நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இதுக்கு நடுவுல கல்ச்சுரல் செக்ரட்டரிக்கு இந்த பையனுக்கும் நடந்த ஒரு சண்டைனால அந்த கல்ச்சுரல் செக்ரட்டரி இந்த பையனை போட்டு அடிச்சதுனால அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதனால இவனுக்கு டிசி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்லும் போது ஹீரோவோட அம்மா வந்துட்டு வராங்க. உங்க பையனுக்கு டிசின்னு சொல்லும் போது அவங்க காலை பிடிச்சி கதறி எழுதி, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, என் பையன் தப்பே பண்ணியிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட, அந்த அடி வாங்கின பையன்கிட்ட அவங்க பேரண்ட்ஸ் காலெல்லாம் விழுந்து, அதனால அவங்க மன உளைச்சல் ரொம்ப இதாகி மைல்டு அட்டாக் வந்துருது. ஸோ இந்த மைல்டு அட்டாக்ங்கிறது வந்ததுனால ஹீரோட அப்பா வந்துட்டு ஓங்கி ஒரு அறைய விட்டு, இதுக்கப்புறம் எனக்கு ஒன்னை விட என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம், ஏன்னா முதல்ல இருந்து ஹீரோட அப்பா வந்துட்டு ஹீரோ கிட்ட பெருசா பேச மாட்டாரு, அந்த இதுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும், அவதான் எனக்கு முக்கியம், கண்ணு முன்னாடியே வந்துடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சோ இதுக்கப்புறமா எப்பயுமே குடிச்சிட்டு டெய்லியே வந்து இவருடைய அந்த ஹீரோடைய அப்பா வந்துட்டு அவரோட லவ் ஸ்டோரி வந்துட்டு சொல்லுவாரு. அவர் ஆண்ட்ரியாங்கிற ஒரு இங்கிலீஷ் பொண்ணை லவ் பண்ணதாகவும் அந்த பொண்ணு வந்துட்டு இங்கிலீஷ் தெரியலங்கிறதுனால வந்துட்டு விட்டுட்டு போயிட்டதாகவும் சொல்லுவாரு. அதை அவருக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற அந்த இங்கிலீஷ்ல ஒரு மொக்க இங்கிலீஷ்ல அந்த கதையை திருப்பி சொல்லிட்டு இருப்பாரு. சோ இப்ப அந்த மைல்டு அட்டாக் வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் குடிச்சிட்டு வந்துட்டு ஒரிஜினலா என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலா சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, படிக்கல அப்படிங்கிறதுனால நான் பல இடங்கள்ல அவமானப்பட்டேன், ஆண்ட்ரியா விட்டு போகும்போது எனக்கு தெரியல, ஆனா அதுக்கப்புறமா ஒரு இடங்களையும் நான் படிக்கலங்கிறத பயங்கரமா அவமானப்பட்டேன், உன்னுடைய அம்மாவுடைய அண்ணன் உங்க மாமா அவங்ககிட்டயும் அவமானப்பட்டேன், அவங்க நல்ல இடத்துல இருக்காங்க, ஆனா நம்ம இந்த இடத்துல இருக்கோம், நான் என்னதான் ஒரு பேக்கரி ஓனரா இருந்தாலுமே நான் ஒன்னும் அவ்வளவு நல்ல இடத்துலங்கிறது இல்ல, எனக்கு மரியாதைங்கிறது இல்ல, சோ நீ படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் இவர் அப்பா சொன்ன ஒரு விஷயம், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொன்ன விஷயம், இந்த 2 விஷயத்துக்காக ஹீரோ வந்துட்டு படிக்கிறாரு. படிச்சு
9th ரேங்க் வாங்குறாரு ஓவரால் பப்ளிக் எக்ஸாம் எழுதி 12th ஸ்டாண்டர்ட்ல பப்ளிக் எக்ஸாம் எழுதி 9th ரேங்க் வாங்குறாரு. ஸோ அப்படி 9th ரேங்க் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த அது எல்லா விஷயமுமே ஒரு சார்ட் அவுட்ங்கிறத பண்றாங்க. ஃபர்ஸ்ட் லவ் பண்ண அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அதுக்கு ஒரு விஷயங்கிறது நடந்திருக்கும். அந்த பொண்ணு கூட ஏன் பிரேக்கப் ஆச்சு அப்படி ஏன்னா அந்த லவ் பிரிக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க, அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்காக சாரி சொல்லுவாரு. அந்த லவ் பிரிச்ச காரணத்துக்காக அந்த இன்னொரு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட சாரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த செக்ரட்டரி அடிச்சிருப்பான்ல அந்த கல்ச்சரல் செக்ரட்டரி, அவங்ககிட்ட வந்துட்டு ஜஸ்ட் எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு பாய் பாய் மட்டும் சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு போயிருவாங்க. ஸோ அங்க அவங்களோட பிரச்சனைங்கிறது சார்ட் அவுட் ஆயிருக்கு நம்ம சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்த அந்த ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அந்த ஹீரோயின் வந்துட்டு எனக்காக நீ படிச்சு பாஸ் ஆயிருக்க 9th ரேங்க் வாங்கியிருக்க அதனால நான் லவ் பண்றேன் ஐ லவ்னு சொல்லும் போது இல்ல மார்க்குக்காக தான் நீ லவ் பண்ற, இது வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக லவ் பண்றதுங்கிறது இப்ப லவ் கிடையாது, எதுவுமே இல்லைனாலும் லவ் பண்றதா லவ். என் அம்மா அப்பா வந்துட்டு எனக்கு எதுவுமே இல்லைனாலும் என்ன லவ் பண்ணுவாங்க, அவங்களோட தான் எனக்கு லவ், நீ எனக்கு ஃப்ரெண்டா மட்டுமே இருன்னு சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு போயிடுறாரு. இதுதான் படம். சோ படத்தோட எண்ட்ல வந்துட்டு படிங்க படிச்சு முன்னேற வழியை பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் படத்தோட எண்ட்ல வந்துட்டு டெடிகேட்டட் டு ஆல் ஃபேமிலிஸ் சொல்லிட்டு முடிச்சிடறாங்க, ஆல் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு முடிச்சிடறாங்க. சோ இவ்வளவுதான் ஒரு நல்ல படம். இதுக்கு நடுவுல நான் சொல்லும் போது இந்த கதை வந்துட்டு ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா இதோடைய ஸ்கிரீன் பிளேவாகவும் இதோடைய மேக்கிங் ஆகும் இந்த படத்துல இருக்கிற காமெடி அதுக்கு யூஸ் பண்ணிருக்கிற அந்த டெக்னிக்கலிட்டிஸ் யூஸ் பண்ணிருக்கிற மியூசிக் ஜி பிரகாஷோட சாங்ஸ் அது போக இவங்க யூஸ் பண்ணிருக்கிற மியூசிக் வேற வேற படங்கள்ல உள்ள சாங்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மியூசிக் யூஸ் பண்ணிருக்காங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, நிறைய விஷயங்கள் எஃபோர்ட் எடுத்து பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே தான் இந்த படத்தை ஒரு ஹோல் பேக்கேஜிங்கா இந்த பேக்கேஜிங் ஒரு விஷயங்கிறது வருது இல்ல, ஒரு நார்மலான ஒரு படத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காட்டுறதுக்கு பேக்கேஜிங்கிறது தேவைப்படுது. அதுல இந்த படம் வந்துட்டு ஒரு 100க்கு 100 வாங்குற அளவுக்கு ஒரு பயங்கரமான படமாயிருது. இப்ப வரையுமே எனக்கு தெரிஞ்சு ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது ஏப்ரல் 3 வந்துட்டு எல்ஐகேவோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல இந்த படம் தள்ளி போகுமாங்கிறது எனக்கு தெரியல. இன்கேஸ் அந்த படம் தள்ளி போகல அப்படின்னா அந்த டேட்ல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த டேட் வரையும் யூத் நல்லாவே ரன் ஆகும். படத்தோடைய ப்ரொடியூசருக்கு பயங்கர படம் வந்துட்டு நல்லாவே ரன் ஆகும். ஷோஸாவுமே அதிகமா தான் போடுவாங்க. ஏன்னா துரந்தர் 4 hours ஃபிலிம். ஸோ அதனால ஒரு மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல அந்த 4 hours ஃபிலிமுக்கு ஒரு 5 ஷோ தான் தர முடியும் ஒரு ஸ்கிரீனுக்கு. ஸோ மேக்ஸிமம் 2 ஸ்கிரீன்ல அதை அலாட் பண்ணிட்டு மீதி எல்லாம் யூத் தான் போட முடியும். ஸோ யூத்துக்கான அதிக ஷோஸுங்கிறது வரும், படத்தோடைய ரன்னுங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஏப்ரல் 3 வரையும் படம் நல்லா ரன் ஆகும். ஸோ இவ்வளவு விஷயங்கள்ங்கிறது இருக்கு. ஸோ இப்போ இந்த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்க்கு வரேன். அந்த செகண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அந்த சினிமாவுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த படத்துடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸா பார்க்கும்போது கென்னுக்கு ஒரு நல்ல லான்ச், கென்னோடைய அந்த ஆக்டிங்கோடைய ஸ்கில் அவருடைய சாம்னஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல லான்ச்சா இருந்திருக்கு. இதுக்கப்புறமா டேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு கென்னை ஹீரோவா வச்சோ இல்ல ஒரு கேரக்டருக்காகவோ கென்னை வந்துட்டு ஒரு நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிப்பாங்க. கென் வந்துட்டு இந்த படத்துல ஏகப்பட்ட பேரை லான்ச் பண்ணிருக்காரு. இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசஸ்ல இருந்து புது ஆக்டர்ஸ் வரையும் நிறைய பேரை லான்ச் பண்ணிருக்காரு. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு கெரியருக்கு நல்ல இதா இருக்கும். சிறை படத்துல வந்த அந்த அனிஷாக்கு இந்த படத்துல ஒரு அழகான ஒரு ஹீரோயின் அப்படிங்கிற அந்த பேருமே இருக்கு. சோ அடுத்து ஒரு சின்ன இந்த வயசு கம்மியான ரோல் இந்த ஸ்கூல் பொண்ணு அந்த மாதிரி ரோல்ஸுக்குமே இந்த பொண்ணை வந்துட்டு அப்ரோச் பண்றதுக்கானது இருக்கு. ஏகப்பட்ட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த படத்துல இருக்கு. அது போக படத்துல ஒர்க் பண்ணிருக்கிற சினிமாட்டோகிராஃபர் எடிட்டர் இவங்க எல்லாருமே வந்துட்டு புதுசான ஆட்கள் தான். லான்ச் 2 படம் பண்ணுவாங்க 3 படம் பண்ணுவாங்க ஷார்ட் பிலிம்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர்த்த லான்ச் பண்ணிருக்காரு. இவங்க எல்லாத்துக்குமே நல்ல கெரியருங்கிறது இருக்கு. ப்ரொடியூசர் வந்துட்டு புது ப்ரொடியூசர் கடனை வாங்கி படத்தை எடுத்துருக்கு நல்ல லாபம், அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்குமே லாபம், தியேட்டருக்காரங்களுக்குமே இது வந்துட்டு நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா கொஞ்ச நாள் இந்த வித்லுக்கு அப்புறமா பெருசா இந்த தாய் கல்விக்கு அப்புறமா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு அடுத்து காப்பாத்துறதுக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லைக்கு ஸோ தியேட்டருக்காரங்களுக்குமே இதா இருக்கு. ஸோ இது எல்லாமே ப்ரோஸ் தான். பட் கான்ஸ் என்னங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் எப்படி கான்ட்ரிபியூஷன் பண்ணுதுங்கிறது. ஸோ இப்பதான் நம்ம கதைக்கு உள்ள கொஞ்சம் போக வேண்டியதா இருக்கு. இப்போ ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். நேத்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதாவது காலையில நேற்று சாயந்தரம் தான் நான் படத்தை பார்த்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு தெரியும் நான் ஒரு தியேட்டர்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் வந்து திடீர்னு கால் பண்ணி துரந்தர் படத்தோட தமிழ் ஷோஸ் கேன்சல் ஆயிடுச்சாமே அப்படின்னு கேட்டான். ஆமாண்டா கேன்சல் ஆயிடுச்சு, என்னாச்சுங்கிறது தெரியல, கேடிஎம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க லைசன்ஸ், அந்த லைசன்ஸ் வரல. ரூமர் என்ன சொல்றாங்கன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப் டப்பிங் ஒர்க் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆக வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போன வச்சுட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கூப்பிடலாம்னு சொல்லிட்டு பிரேக் டைம்ல சும்மா கூப்பிட்டா கெக்க புக்கன்னு சிரிச்சிட்டு இருந்தான். ஏன்டா சிரிக்கிறேன்னு கேட்டா படத்துல இருக்கேன்னு சொன்னா. எந்த படத்துக்கு போனா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. ஒரு துரந்து ஹிந்திக்கு போயிட்டு ஏதாவது கலாச்சிட்டு இருப்பாங்க கேங்கா வந்திருப்பானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சோ அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில படத்தை நான் பாத்துறேன் நைட் யூத்த காலையில போன் பண்ணி என்னடா ஆச்சு எங்கடா அப்படின்னு கேட்டா நான் யூத் படத்துக்கு தான் போனேன்னு சொன்னா. சார் எப்படி சரி நேற்று கெக்க புக்குன்னு சிரிச்சு நான் கால் பண்ணும்போது படம் எப்படி இருக்கு இவங்க கிட்ட கேட்பேன்னு சொல்லிட்டு படம் எப்படி இருக்குன்னு கேட்டா இதெல்லாம் ஒரு படமான்னு சொன்னான். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இதுவரை எந்த படத்தோட எஞ்சி வந்ததே கிடையாது, இந்த படத்துக்கு எஞ்சி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒரு மாதிரி எனக்கு வந்துட்டு என் பாயிண்ட வந்துட்டு நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட வந்துட்டு டேய் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா, நீ அந்த கேங்கோட போனீல அதனாலதான் உனக்கு அப்படி இருந்துச்சு, நீ எப்பயுமே தனியா தானே படத்தை ரசிப்ப, அப்படி தனியா பத்தினா உனக்கு மேபி நல்லா இருக்கலாம்டா, நீ இன்னொரு தடவை படத்தை பாரு, ஒரு படத்தை முழுசா பார்க்காம பேசாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணி என் பாயிண்ட நிறுத்திட்டு நான் போனை கட் பண்ணிட்டேன். பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா படத்துல உண்மையிலேயே பல பிரச்சனைகளுக்கு இருக்குதான் செய்யுது. ஆண் பாவம் பலாதுல இதே விஷயங்கிறது நடந்துச்சு. நான் ரிவ்யூல வந்துட்டு படம் நல்லா இருக்கு எல்லாமே சூப்பர் எல்லாமே சொல்லிட்டேன், படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாத்தையுமே நான் சூப்பரா சொல்லிட்டேன். பட் அது வந்துட்டு நான் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2வது நாள்லயே போட்டேன்.
ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு ஏகப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன்டர்நெட்ல வந்துட்டு இருந்துச்சு. வேணும்னே ஒரு ஃபீமேல் கேரக்டரை ரொம்ப டம்பா எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அதுதான் நான் யோசிச்சேன். இப்போ இதுக்கு வந்துட்டு நான் முட்டு கொடுக்கணும் அப்படின்னா நான் இவருதான் அருண்குமார் சொன்னதுதான் எடுப்பேன். என் கதையை நீங்க தப்பு சொல்லக்கூடாது, அது என் மேல காட்டுற வன்முறைன்னு சொல்லிட்டு அருண்குமார் சொல்ல, வீரதீரசன் படத்தோட டைரக்டர். அது கரெக்ட் தான். ஆனா அந்த கதையே தப்பா இருக்கும்போது அதை சொல்றதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருந்தாரு. அதை பிடிக்கும் போது எனக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் ஆச்சு. சோ ஒரு கதையில நீங்க வந்துட்டு கேரக்டர்ஸ் எல்லாமே உங்க கேரக்டர் தான். ஒரு டைரக்டர்கிட்ட சொல்றோம், கேரக்டர்ஸ் எல்லாம் உங்க கேரக்டர் தான், ஓகே தான். ஆனா வேணும்னு ஒரு கேரக்டரை வந்து டம்பா எழுதி இன்னொரு கேரக்டர் பிரில்லியண்டா காட்டுறதுங்கிறது நியாயம் இல்ல. அது ஆண் பாவம் பொல்லாததுல நடந்துச்சு. ஸ்டார்டிங்ல அந்த படத்தோட ரிவ்யூல நான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறமா சில வீடியோஸ்ல கூட அந்த படத்தை பத்தின சில விஷயங்கள்ங்கிறது பேசியிருப்பேன். தப்பா இருந்துச்சு அந்த மாதிரி எல்லாம். இந்த விட்லோ படத்தோட இதுல கூட சொல்லியிருப்பேன். அந்த ஆண் பாவம் பொல்லாதது மாதிரி ரொம்ப டம்பா காட்டாம இந்த படத்துல அந்த ஃபீமேல் கேரக்டர் நல்லா எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ இப்ப இந்த யூத் படத்துலயும் திரும்பி அதே தான் நடந்திருக்கு. நான் படம் பார்க்கும் போது அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்கூல் பசங்க தானே அவங்க மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. பட் அதுக்குள்ள ஏகப்பட்ட ஸ்டீரியோடிபிக்கல்ங்கிறது இருந்துச்சு. நல்லா படிக்கிற பொண்ணு வந்துட்டு லவ்ங்கும் போது நீ வந்துட்டு படிக்க மாட்டேங்கிற, அதனால அவனை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா பெருசா படிக்காம பெருசா வந்துட்டு வாழ்க்கையில கவலை இல்லாத பொண்ணு வந்துட்டு தன்னை ஒருத்தர் லவ் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே ஓகே அப்படின்னு சொல்லிடுது. சோ இது ஸ்டீரியோடிப்ல தானே வருது. சோ என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் தாஜ்மஹாலா வந்துட்டு இந்த படத்துல நடிச்சிருந்தாரு, தெரியும் சொல்லிட்டு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர். படம் பார்த்தவங்களுக்கு இந்த படத்தோட இந்த எண்ட்ல அந்த செக்ரட்டரியா வராருல சித்தார்த்துங்கிற பேர் என் பேர் தான் வச்சிருப்பாங்க. சோ அந்த கேரக்டர் வந்துட்டு ஓப்பனிங் வந்த உடனே அந்த வாய்ஸ் ஓவர்லயே வந்துட்டு ஒரு பணக்கார தற்குறின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாட் இஸ் தட் பணக்கார தற்குறி? அது அது ஒரு ஸ்டீரியோ டைப். அது விஐபியில ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்றதுக்கு வந்துட்டு எனக்கு புரியல. ஒரு பணக்காரரோட ஒரு பையன் அப்படின்னாலே அவன் அப்படித்தான் இருப்பானா? அது எனக்கு புரிய மாட்டேங்குது. அது ஒரு ஸ்டீரியோடைப் தானே. அதையே திரும்பவும் நீங்க ப்ரீச் பண்றீங்க. அதுவும் எனக்கு ஒருவேளை அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு ஆக்டர் நடிச்சிருந்தாருன்னா எனக்கு இவ்வளவு ஸ்ட்ரைக் ஆயிருக்காது. தாஜ்மஹாலா நடிச்சிருக்கிறதுனால தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா தாஜ்மஹாலா நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு அவருமே ஒரு நல்ல வெல் செட்டட் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் தாஜ்மஹாலா. ஒரு இண்டிவிஜுவலா ஒரு வெல் செட்டில் ஃபேமிலி. அவருக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்கூல்ல நல்ல இதெல்லாம் சேர்த்திருக்காங்க. அவரோட இன்டர்வியூஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவருடைய கஷ்டமும் எனக்கு தெரியும். இத்தனையும் தெரியும் போது இப்படி அவர் பார்க்கவுமே வந்துட்டு ஒரு பாஷான ஒரு ஆளா தான் இருப்பாரு. சோ ஒரு பணக்கார வீட்டு பையங்கிற மாதிரிதான், வெள்ளையா கலரா. அந்த அந்த கருப்பு வெள்ளைங்கிற மேட்டர் வருது. பிளாக் ஸ்கின் நான் நல்லவன், ஒயிட் ஸ்கின் நான் கெட்டவன், பாடி நல்லா வச்சிருந்தா அவன் கெட்டவன், ரொம்ப சாதாரணமா இருந்தா அவன் நல்லவன். என்ன தாஜ்மஹாலா அவரோட பாடி அவ்வளவு மெசில்டா வச்சிருக்கிறதுங்கிறது அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். சோ அவர் அந்த ஜென்சி 2K அந்த இதுல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. சோ அவரை கூட்டு வந்து இப்படி ஒரு கேரக்டருங்கிறது பண்ண வைக்கும் போது எனக்கு இது ரொம்ப தப்பா இருந்தது. அது ஸ்டீரியோடைப் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஒரு ரிடெம்ஷன் கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அவரு அந்த கேரக்டர் அப்படி இருக்கு, எண்டுல ஒரு நான் பண்ணது தப்புங்கிற மாதிரி ஒரு ரிடெம்ஷன் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். கடைசியில ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட படம் இருந்தப்ப இந்த ஹாஃப் அன் ஹவர்ல நிறைய விஷயத்த இந்த படத்துல சொல்ல போறாங்க, ஏகப்பட்ட விஷயம் வரப்போகுது அப்படின்னு நினைச்சேன். பட் அது ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா முடிச்ச மாதிரி இருந்தது. நிறைய விஷயத்துக்கு இந்த ரிடெம்ஷனுங்கிறது இல்ல, ஜஸ்ட் இது சாரி சொல்றதோட முடிச்சுட்டாங்க. எனக்கு அந்த தாஜ்மஹாலா பேஷனுங்கிறது எனக்கு பயங்கர ஹிட்டா தான் இருந்துச்சு. ஆக்டரா தாஜ்மஹாலா டிட் அ கிரேட் ஒர்க். அது எனக்கு செமையா இருந்தது. என்னடா 2K லவ் ஸ்டோரி ரீல்ஸ்ல வந்துட்டு அவர் சூப்பரா நடிப்பாரு, அது ஓகே, அதை நான் பார்த்திருக்கேன். பட் இந்த ஒரு ஆண்டகனிஸ்ட் கேரக்டர் பண்றாரு. இப்ப பேசிஸா வந்துட்டு விஜய் சேதுபதியோட ஃபேன்ஸுக்கு மாஸ்டர் படம் பார்க்கும்போது வந்துட்டு விஜய் சேதுபதியே தெரியாம பவானியா தான் தெரியுதுன்னா அப்ப விஜய் சேதுபதி பயங்கரமா நடிக்கிறாருன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இப்ப எனக்கு தாஜ்மஹாலாவை நல்லா தெரியும் அப்படிங்கும் போது அவரு ஒரு ஆண்டகனிஸ்ட் ரோல் பிளே பண்றாங்க போது அந்த கேரக்டரை பார்த்து எனக்கு கோவம் வருதுன்னா அப்ப தாஜ்மஹாலா செம்மையா நடிக்கிறாருன்னு அர்த்தம். சோ அவர் செம்மையா நடிக்கிறாரு. ஆனா அந்த கேரக்டர் ஏன் இப்படி இருக்கு? இப்படிதான் ஸ்டீரியோடைப்குள்ள வருது. எனக்கு இது வந்துட்டு ஒரு மாதிரி இதா இருந்தது. சோ இது எதுக்காக இவ்வளவு பேசுறேன்னா, ரெப்பிடேட்டிவ் திங்ஸ்ங்கிறது திரும்பி திரும்பி வந்துகிட்டு இருக்கு இந்த சினிமாவை பொறுத்த வரையும். ஒரு விஷயம் ஒர்க் ஆகுதுன்னா அது தப்பு ரைட்டுன்னு பாக்குறதே கிடையாது. அது திரும்பி அடுத்த படத்துக்கு எடுத்துக்கிறாங்க. சோ அது மாதிரி நான் நிறைய பேட்டர்ன்ஸ்ங்கிறத பார்த்திருக்கேன். சோ அதுல இந்த படமே வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஃபிலிமா வருங்கிற அந்த ப்ரொஜெக்ஷனுங்கிறது எனக்கு தெரியுது. நல்ல சக்சஸ்ஃபுல் தான் வரும். இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் படம் பண்றவங்களுமே இந்த ஒரு டெம்ப்ளேட்டா எடுத்துப்பாங்க. பிரதீப் பரத்வாஜ் ரங்கனோட இன்டர்வியூல கிட்ட அவர் சொன்னதே அதுதான். அவர் படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. இது ஒரு டெம்ப்ளேட் பிலிம் மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு ப்ராப்பரான ஃபுல் முக்காவாசி படம் செம்ம காமெடியா செம்ம ஜாலியா போயிட்டு படத்தோட எண்ட்ல எமோஷனல் சீன் வச்சு ஒரு மெசேஜ். இது ஒரு டெம்ப்ளேட் பிலிம் மாதிரி எனக்கு தெரியுது. இது மாதிரி நிறைய படம் நான் பார்த்திருக்கேன். அதுக்குள்ளதான் இது வருதான்னு கேட்கும்போது ஆமா சார் அதுக்குள்ளதான் வருது. என்ன ஹீரோவா லான்ச் பண்ணணும்னு எனக்கு ஆசை. சோ நான் ஒரு பேசிக்கா ஒரு கதை பண்ணேன், அதுக்கு இந்த இதை நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் எனக்கு என்னன்னா
யங்ஸ்டர்ஸ் புதுசா வர்றவங்க அவங்களோட இந்த திங்கிங், அவங்களோட இந்த ஸ்டோரி டெல்லிங்லாம் நான் பார்க்கும்போது சில பேரெல்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த வயசுல இப்படி யோசிக்கிறியாடாங்கிற மாதிரிலாம் இருக்கும். சில ஒர்க்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது. நாட் ஜஸ்ட் த ஃபிலிம்ஸ், ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும், ஒரு மியூசிக் வீடியோ ஆகட்டும், நிறைய இந்த மாதிரி புதுசா பண்றவங்களோட இதுல வந்துட்டு ஏகப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் ஆகும். நமக்கே இந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கவே இல்லையாடாங்கிற மாதிரி எல்லாம் நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல உனக்கு நல்ல இது இருக்கு, ஸ்கோப்புங்கிறது இருக்கு. இப்ப என்னன்னா அகைன் இது நெப்போட்டிசம்ல வந்தாலும் கூட என்ன சொல்ல வரேன்னா, இப்ப கென்னுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கு. அவர் வந்துட்டு ஒரு தெரிஞ்ச ஒரு ஆளு. அண்ட் இப்போ தனுஷ் சார் கூட, வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணி ஸ்கில் கத்துருக்காரு. அதாவது எப்படி டைரக்ஷன் எல்லாமே கத்துட்டு இருந்திருக்காரு, கத்துட்டு வந்திருக்காரு. சோ இவ்வளவு ஹி ஹாஸ் அ பவர். சோ அப்ப அவர் என்ன மாதிரி விஷயத்தை கிரியேட் பண்ணலாம், ஒரு பயங்கரமான விஷயத்தை கிரியேட் பண்ணலாம் தானே. ஆனா திரும்பி ஒரு பேக்வர்ட் எவால்விங்கா கிரியேட் பண்ணும்போது தான் கோவம் வருது எனக்கு. கோவத்தை விட வருத்தமா இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கிற காசை போட்டு படம் எடுக்கிறவங்க கூட பயங்கரமா எடுக்கிறான், பயங்கர எவால்விங்கா எடுக்கிறான். படம் பார்த்தவங்க வந்துட்டு அப்படியே மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு அவ்வளவு புது பெர்ஸ்பெக்டிவ் ஓபன் பண்றான். இது ரொம்ப இதா இருந்துச்சு. அவர் சொல்லியிருந்தாரு 90s கிட்டுக்கு ஏகப்பட்ட 90s கிட் ஸ்கூல் ஸ்டோரிஸ்ங்கிறது வந்திருக்கு, 2K கிட் ஸ்கூல் ஸ்டோரிஸ் நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு. நான் உளவியலா இருக்கும்னு நினைச்சேன், சைக்காலஜியா இருக்கும்னு நினைச்சேன். அந்த 2K கிட்ஸோட அந்த 90ஸ்ல இருந்து 2K உடைய சைக்காலஜி எப்படி மாறி இருக்குங்கிறத நான் 2004ல பிறந்து மேக்சிமம் கொஞ்சம் பெரிய பசங்க கூடயே நான் பழகினதுனால அந்த ஆர்க் என்னால நல்லா கவனிக்க முடிஞ்சது. அந்த வயசுல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். 90s கிட்ல அந்த என்னை விட நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்ப என்னை விட ஒரு 4-5 வயசு மூத்தவங்களோட அந்த சைக்காலஜி எப்படி இருக்கு, என் வயசு பசங்க சைக்காலஜி எப்படி இருக்கு, அண்ட் இப்ப இந்த வயசுல வந்துட்டு இப்ப நான் வேலை பார்க்குற இடத்துல நான் காலேஜ் படிக்கும்போது என் ஜூனியர் பசங்களோட சைக்காலஜி இந்த மூணுத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய மாற்றங்கள் இருக்கு. பட் இந்த படத்துல வந்துட்டு அந்த 2K உடைய விஷயத்த ரொம்ப மெலிசா காமிச்சிட்டாங்க. அந்த ஜஸ்ட் எனக்கு இந்த விஷயம் தான் ஒரு விஷயம் நான் கவனிச்சது என்னன்னா, முன்னாடி 90s கிட் அந்த ஜெனரேஷன்ல வந்துட்டு லவ்ங்கிறது வந்துட்டு பெருசா அவங்க ஸ்கூல்ல லவ் பண்றதுங்கிறது வந்துட்டு பெருசா சொல்லிக்க மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு பையன் மேல லவ் வந்தாலும் சரி, பையனுக்கு பொண்ணு மேல லவ் வந்தாலும் சரி, சொல்றதுக்கு தயங்குவாங்க. ஒன் சைடு லவ்வாவே போயிடும். 2K பொறுத்த வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அது எப்படி இருந்ததுன்னா, இப்ப தனக்கு ஒருத்தவங்க ப்ரப்போஸ் பண்றாங்கனாலே அவங்க நமக்கு ஓகேவான ஆளாங்கிறத யோசிக்காம தனக்கு ஒருத்தவங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க அதுவே பெரிய விஷயம் நினைச்சிட்டு உடனே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்சஸ் பெருசு யோசிக்க மாட்டாங்க. இது நான் கவனிச்சது. அதை இந்த படத்துல அழகா காமிச்சிருந்தாங்க. ஆனா அது உள்ளேயே நிறைய சப்சைக்காலஜிஸ்ங்கிறது இருக்கு. அது உள்ள ஏகப்பட்ட லோர் இருக்கு. அது எதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல. எனக்கு என்னன்னா ஒரு ஹீரோவா லான்ச் ஆகணும், அதுக்காக நான் ஒரு படம் பண்றேன், எல்லாம் ஓகே தான். பட் அதை கரெக்டா பண்ணணும்ல. எனக்கு நிறைய விஷயங்கள் மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ்கன்செப்ஷன் எல்லாமே இருந்தது. ஸோ எனக்கு அது எண்ட் ஆஃப் தி டே இதை எல்லாத்தையும் மனதில் யோசிக்கும் போது எனக்கு கடைசியில வந்தது இந்த பெட்டர் வெர்ஷன் ஆஃப் டானுங்கிறது தான். அந்த டானை வந்துட்டு கொஞ்சம் கூட வேற மாதிரி மாத்தி எடுத்திருக்காங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ சும்மா ஒரு படமா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல படம். ஆனா இது கண்டிப்பா ஏகப்பட்ட எக்ஸாம்பிள். இது வந்துட்டு ஒரு இது மாதிரி தானே. இதை பார்த்துட்டுமே நிறைய பேர் படம் பண்ணுவாங்கல்ல, இது மாதிரி படம் பண்ணுவாங்கல்ல. அப்ப இது எங்க போய் நிக்கும்? இது அப்ப இந்த தமிழ் சினிமாவோட கான்ட்ரிபியூஷனுங்கிறது இந்த இடத்துல பயங்கரமா அடி வாங்குது தானே. சோ அதை பத்தி தான் நான் பேசணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஏகப்பட்ட விஷயத்த நான் உளறி கொட்டிட்டேன். எங்க இருந்து எங்க போனேங்கிறது எனக்கே தெரியல. நிறைய விஷயம் பேசிட்டேன். சோ சம்மரைஸா எனக்கு பண்ண தெரியல. சோ ஒரு மாதிரி சொல்லியிருக்கேன். நிறைய பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன், அதையுமே என்னால சொல்ல முடியல. லாங்கா போயிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு இந்த படம் பார்த்திருப்பீங்க. நான் சொன்ன விஷயத்த நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. படத்தை படமா பாருங்க ப்ரோ அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் எப்பயுமே அதை பண்ணவே மாட்டேன். படங்கள்ல இருந்து நம்ம கத்துக்கணும், படங்கள்ல இருந்து நம்ம எவால்வ் ஆகணும். அந்த படம் அடுத்த ஜெனரேஷன், அதாவது அடுத்த பிலிம் மேக்கருக்கு, நாளைக்கு பிலிம் மேக்கர் ஆக போறவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் அந்த படத்துல இருந்து. அதுல இருந்து அவன் ஏதோ ஒண்ணு கத்துக்கணும். ஆடியன்ஸை நம்மளும் கத்துக்கணும். சோ அப்படிதான் படம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சொல்லிதான் ஆகணும். படத்தை படமா பாருங்கன்னு பேசவே முடியாது. சோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்னங்கிறத சொல்லுங்க. சோ உங்களை வந்துட்டு இன்னொரு வந்து பாக்குறது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் சௌந்தரராஜன். பை. அந்த ஹேக்கர் என்னடா பண்றான்? தொட்டா தூக்கிருவேன்.